தொடர்ந்து ஜோக்ஸ் வீடியோ பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அடுத்த ஜோக் பார்க்கலாம். இந்த சவுண்டு வந்து கூட கூட தொல்லை பண்ணினே இருக்குது நம்ம அடுத்த ஜோக் பார்க்கலாம். மாணவன், சார் டீ மாஸ்டர் டீ போடுறாரு, பரோட்டா மாஸ்டர் பரோட்டா போடுறாரு, டான்ஸ் மாஸ்டர் டான்ஸ் போடுறாங்க, நீங்கள் ஹெட் மாஸ்டர் தானே, ஏன் மண்டையை போட மாட்டேன்? இந்த மாதிரி கேள்வி கேட்டால் எந்த டீச்சருக்கு தான் கோவம் வராது? முன்ன தூக்கி போட்டு மிதிப்பாங்க கண்டிப்பாக. நாங்களாம் படிக்கும்போது போட்டு பொழப்பாங்க. அடுத்த ஜோக் பார்க்கலாம். நண்பர்கள் ஜோக் வந்து அருமையாக இருக்கும் எப்பயுமே. நண்பர், நடிகருக்கும் மருத்துவருக்கும் என்ன ஒற்றுமை? நண்பர் ரெண்டாவது நண்பர் சொல்கிறார், தெரியலடா அப்படின்னு சொல்கிறார். நண்பர், 2 பேருமே ஏதோ ஒரு தியேட்டரில் யாரையாவது போட்டு அறுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஓ, ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ள டாக்டர் இது பண்ணுவார், நடிகருக்கு வந்து தியேட்டரில் போட்டு. சரியான ஜோக்கு பாயுதா. தோழி 1, லேடிஸுங்க பேசிக்கிறாங்க. தோழி 1, என்னடி இது அநியாயமாக இருக்குது, உன் வீட்டு வேலைக்காரி லீவ் போடுறா, அன்னைக்கு உன் வீட்டுக்காரரும் லீவ் போடுறாரா? தோழி 2, சும்மா இருடி, நான் தான் அவரை லீவ் போட வைப்பேன், ஏன்னா வேலைக்காரி விட்டு போன வேலையை யார் செய்கிறது? ஓஹோ, வேலைக்காரி விட்டுட்டு போயிட்டா வேலையை யார் செய்யறதுன்னு சொல்லிட்டு அவங்களே வலுக்கட்டாயமாக அவங்கள லீவ் போட வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மனைவி அமையணும் இல்லையா எல்லாருக்கும். அடுத்த ஜோக்கு பார்க்கலாம். ஆசிரியர், 3ஆம் உலகப் போர் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் கேட்குறாங்க. மாணவி சோகமா, வரலாற்றில் இன்னும் நிறைய படிக்க வேண்டி இருக்கும். ஐயோ, ஓ, அவங்களோட கஷ்டத்தை அவங்க சொல்கிறாங்க. வரலாறு படிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதில் வேறு இன்னும் நிறைய படிக்கணும், 3ஆம் உலகப் போர் வந்தா அப்படின்றாங்க. அடுத்த ஜோக்கு, ஒரு சிறுவன், இந்தமாரி அடுத்தடுத்த ஜோக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல, எனக்கு எங்கே ஜோக்கு முடியுதுன்னே தெரிய மாட்டேங்கல, அதான் நான் மாரி படிக்கிறேன். அடுத்த ஜோக்கு, ஒரு சிறுவனை திருடர்கள் கடத்தினார்கள், உன் வீட்டில் இருக்கும் தங்கம் வைரம் எல்லாம் எங்கே இருக்கு என்று கேட்டு மிரட்டினார்கள், சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கி தந்தால் சொல்வேன் என்றான் சிறுவன். அவன் கேட்டதை வாங்கி கொடுத்து விட்டு இப்போ சொல்லு என்றான். எல்லாம் அடகு கடையில் இருக்குதுன்னு சொல்லிட்டானா. சின்ன பசங்கிட்ட மோதினா இதான் நிலமை, பார்த்துங்க, திருப்பி விட்டு போயினே இருப்பாங்க. அடுத்த ஜோக் பார்ப்போம். ஒரு டிராஃபிக் போலீஸ் பைக் ஓட்டி வந்தவனை நிறுத்தி கேட்டார், என்னப்பா தொப்பி போட்டுட்டு வண்டி ஓட்டிட்டு வர்ற, ஹெல்மெட் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஹெல்மெட்டை விட தொப்பி தான் சார் சேஃப்டி, அதான் சார். என்ன ஜோக்கா, என்கிட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சார் நெசமாக தான் சார் சொல்கிறேன், 10வது மாடியில் இருந்து ஹெல்மெட் போட்டு பார்த்தேன், துண்டாக உடஞ்சிடுச்சு, அப்புறம் தொப்பியை போட்டு பார்த்தா உடையவே இல்லை, அப்போ தொப்பி தானே சேஃப்டி. அடப்பா, எப்படி பயங்கரமாக யோசிச்சுக்கிறான் வர, உண்மைதான் தானே இது, வேறு போட்டு தொப்பி உடனே இல்லை. ஏவா இது துணி, இது எப்படிப்பா உடையும், கீஞ்சி தான் போகும், அப்போ கூட இந்த இதெல்லாம் மாட்டினா தானேப்பா கீழே வெயிட்டி போட்டு. ஹெல்மெட்டுனா அது சாலிடான ஒன்று கீழே போட்டோன்னு உடையதான் வச்சுக்கோங்க. என்னப்பா இது, சரி செம்மையாக கம்பேர் பண்ணிக்கிறாங்க, வேற வேறு சான்ஸே இல்லைப்பா. அடுத்து லாஸ்ட் ஜோக்கு பார்த்து முடிக்க போகிறோம். கடைக்காரர், சார் இந்த பேண்ட்டு 10 வருஷமானாலும் சாயம் போகாது, கிழியாது. கடைக்காரர் சொல்கிறார். வாடிக்கையாளர், அது எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க? கடைக்காரர், 10 வருஷமாக நம்ம கடையில் தான் இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த துணியை இவ்வளோ பில்டப் பண்ணி பயங்கரமாக விற்கிறாரு அவர். அப்பா, எப்படியெல்லாம் இருக்கிறாங்க போகிறோங்க வாழ்க்கையில். நம்மளுக்கு தான் தெரியாமல் இன்னும் சூதுவாது தெரியாமல் கிடக்குறோம் பொழுது. நம்ம இந்த வீடியோ இதோட முடிக்க போகிறோம். தேங்க்யூ டு ஆல். பாய்.